அவர்கள் ராஜினாமா செய்தவர்கள் ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கலை. உழைத்த இவருடைய வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகளும் மதிக்கலை. அவர்கள் எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார். மதிமுக எம்எல்ஏ கிடையாது, அவங்க திமுக எம்எல்ஏ தான். எங்கே எதுவும் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? அவங்க அடிப்படை உறுப்பினர் ராஜினாமா பண்ணி திமுக உறுப்பினராகி காடை வாங்கிட்டு தான் நின்றுருக்கிறாங்க. இப்போ முதல்ல கூட்டணியில் நாங்கள் இருக்கிறது தொடர்ந்து அது குறித்தான முடிவு பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி புதுக்குள்ள நாங்கள் முடிவெடுப்போம். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஷ்டிரம் அவர்கள். வணக்கம். 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 இன்னைக்கு சட்டசபை கூடுனது ஒரு விவாதமாக பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இன்னைக்கு மீடியா முழுக்க அதுதான் உச்சமாக போயிருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை விட இன்னொரு உச்சத்ததுனா வழக்கம் போல் அதிமுக நடக்கக்கூடிய கோஷ்டி பூசல். இது இன்னைக்கு வேற ஒரு வடிவத்தை இட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு சட்டசபைக்கு ஒரு 15 எம்எல்ஏ ஆப்சண்டாக இருக்காங்க. திரும்ப வேலுமணி, சிவி சண்முகம் சந்தித்து உரையாடுறாங்க. கிட்டத்தட்ட இதுவும் மறுபடியும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி விமர்சிக்கிற மாதிரியா சோபா மாடல் ஆட்சிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நோக்கி போகிறதா, அப்புறம் இந்த விமர்சனத்துக்கு பொருத்தமாக தான் இந்த நிகழ்வு நடக்கிறதான்றது தெரியல. இப்போ இவங்க அங்கே போகிறாங்க, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கம் அழிந்து விட்டது. அழிந்துருச்சு, அவ்வளோதான். இனிமேல் அதுக்கு ரீகெயின் ரீஎமர்ஜெலாம் கிடையாது, திரும்ப வரப்போகிறது இல்லை. அது அவ்வளோ அழிஞ்சிருச்சு அந்த கட்சி. அந்த அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கமத்தை ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நலிந்த, விளிம்புநிலை சாமானிய மக்களுக்காக எம்ஜிஆர் ஆரம்பிச்சார். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. சாமானிய தமிழர்களுக்கான கட்சி அதிமுக. எம்ஜிஆர் ஆரம்பித்து அதை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்து கொண்டு வந்தாங்க. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அவங்க 2 பேருமே நம்ம உண்மையிலே அந்த விஷயத்தை பாராட்டணும். அதிமுகன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அதோட தாக்கம் இருந்திருக்கு. 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட கட்சி அதிமுக தான். அப்படிப்பட்ட கட்சியை அழிச்சு நாசமாக்கினது யார் தெரியுமா? இந்த எடப்பாடி பழனிசாமி, மன்னார்குடி குடும்பம், சசிகலா, தினகரன், இந்த செங்கோட்டையன், இந்த 5 பேர் தான் அந்த கட்சியை அழிச்சு நாசமாக்கினது. இதான் உண்மை. நீ நல்லா பாருங்க, இன்னைக்கு இந்த அதிமுக இருக்கவே 50 பேர் தயவுசெய்து அதிமுக தொண்டை ஃபுல்லாக நீ திமுக பேர்ல தாவேக்காக்கு பேர் தயவுசெய்து அந்த கட்சியில் இருக்காது. ஏன்னா எல்லாருமே பிழைப்புவாதி. பல கோடி பணம், பல கோடி சொத்து, பல கோடி ஆடம்பரம், எல்லா உலக இன்பத்தையும் அந்த கட்சியை வச்சு அனுபவிச்சாங்க. சுரண்டி தின்னாங்க. இந்த மதுரைக்குள்ள இருக்கு பாருங்க 2 பேர், இந்த செல்லூர் ராஜ், இந்த ஆர்பி உதயகுமார். தயவு செய்து நீ எல்லாம் பேசாத, தயவு செய்து வாயை மூடிட்டு நீ மதுரைக்குள்ள. ஏன்னா எவனுக்கு மரியாதை கிடையாது அதிமுக. ஓப்பனா சொல்றேன் நான். எப்படிப்பட்ட இயக்கத்தை அழிச்சிட்டீங்களா? உங்க சுயநலத்துக்கு அழிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாரும் சேர்ந்து? இன்னைக்கு நீங்க பாருங்க, சொல்லிடுறேன். லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டின் குடும்பம் சிக்கிம்ல பண்ண கூத்து உங்களுக்கு தெரியுமா? வடகிழக்கு மாநிலத்துல ஏழை எளிய மக்களை சுரண்டி தாங்க அந்த லாட்டரி வித்து சம்பாரிச்சாங்க அவங்க பல கோடி. நீங்க உங்க சொத்து மதிப்பு 8,000-10,000 கோடி. இன்னைக்கு அவங்களுக்கு இப்போ அது பத்தல, 1 லட்சம் 10 லட்சம் கோடி இப்போ உங்களுக்கு வேணும். அதுக்கு தான் இப்ப தாவேக்கால போய் ஆதவர்ஜன சேர்ந்தது, அதிமுக லீமா ரோஸ் மார்டின் சேர்ந்தது. லால்குடியில இருந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அதுக்கும் அதிமுக எம்எல்ஏ போறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் வேணும்ல, அதிகாரம் தானே கொள்ளையடிக்க முடியும், 10 லட்சம் கோடி அடிக்க முடியும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா 10 லட்சம் கோடி உங்களுக்கு எல்லாம் வேணும். நான் என்ன சொல்றேன்னா, லீமா ரோஸ் மார்டின் தான் அந்த அதிமுக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அதிமுக உடச்சு சிதைத்து நாசமாக்கி அது குழி தோண்டி புதைக்கிற வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீ நான் என்ன கேட்கறேன், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், அந்த விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர்லாம் வெக்கமா இல்லையா உனக்கு? நான் கேட்கறேன், அதிமுக ஃபுல்லா அங்கிட்டு ஓடுறீங்க, தாவேக்கா பக்கம் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கிட்டு ஓடுறீங்க, திரும்பி இங்கிட்டு வர்றீங்க. ஏன்னா எடப்பாடி திரும்ப கூப்பிட்டாப்ல, நான் பல கோடி கொடுக்குறேன், இங்கிட்டு வந்துருங்க. இங்கிட்டு வந்தாங்க. தாவேக்கால கூப்பிட்டு போய் மெர்ஜ் பண்றதுக்கு லீமா ரோஸ் மட்டும் அங்கிட்டு கூப்பிட்டாங்க. அப்ப அங்கிட்டு ஓடுறாங்க. எதுக்கு? அப்படி என்னன்னா உங்களுக்கு அறிவிப்பு அப்படி பல கோடி மேல, காசு சொத்து மேல ஒன்றும் புரியல. ஏற்கனவே அடிச்சிட்டீங்களா 10 லட்சம் கோடி. எஸ்பி வேலுமணிலாம் இவங்க எஸ்பி வேலுமணி தீர்வு வாங்கிட்டாரு. இப்ப அங்க இருந்தாரு. அதான் தோழர், இன்னைக்கு சிவி சண்முகத்தோட போய் பேசுறாரு. அதான் தோழர், தீவு வாங்கிட்டாரு, ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க, பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. மகன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அவங்க கேவலமானவங்க, மனித பிறவியில தமிழ்ல துரோகிகள். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி இருக்கு. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு லட்சம் கோடி வேணும் சொல்லுங்கடா போல. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நீங்க பாருங்க, இவங்க எல்லாம் அங்கிட்டு ஓடுறேன், இங்கிட்டு எதுக்குன்றீங்க? பணம் காசு பதவி, அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து இப்ப லீமா ரோஸ் மார்டினுக்கு என்னன்னா 2/3 உடைக்கணும் அதிமுகவை. உடைச்சா தான் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் வராது, ஆடி டிஃபெக்ஷன் வராது. அது நடக்குமா? அதுதான் முயற்சி பண்றாங்க அவங்க. என்ன கணக்கு வழக்கு நடக்குதுன்னு போன வாட்டி உடைச்சது 1/3 கூட கிடையாது, ரொம்ப கம்மி தான். அது 10-15 பேர் உடைஞ்சாங்க, 20-25 பேர், அது ரொம்ப கம்மி. அது இப்போ 2/3 உடைக்கணும். அப்ப அதிமுக மொத்த மேலேயும் கூட்டு போகணும், அப்பதான் சரிப்பட்டு வரும்.
இப்போ அதுக்கு தான் அந்த அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு லீமா ரோஸ் மார்டின். அங்கிட்டு போயிட்டோம்னா இவங்களும் அமைச்சராயிடலாம். இவங்க இந்த முக்கியமானவங்க இருக்காங்க இல்லை, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், முக்கியமான கொள்ளக்காரன் இருக்காங்க அதிமுகவில், விஜயபாஸ்கர், இவங்களுக்கு சில அமைச்சர் பதவி வாங்கி அப்படியே அங்கிட்டு போய் செட்டில் ஆகிட்டு அதிமுக கபலீகரம் பண்ணிடணும். இது ஆர்எஸ்எஸ் பாஜக அஜெண்டாலே இது ஒரு நாட் அஜெண்டா. அதிமுக நாசமாக்கி அழிச்சு ஒழிக்கணும். இல்லை தூய சக்தின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திலேயே வந்து ஊழல் ஒழிக்கப்பட்டுன்னு ஆதவர்ஜன் சொல்கிறாரு. நீங்கள் ஆதவர்ஜன் எப்படி சொல்கிறீங்க, அவங்க அத்தை வந்து இப்படி உடைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ மாமனாரும் மாமியாலும் மருமகன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையாது. தோழர், ஆட்சி அதிகாரத்தில் இவங்க இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. உடனே அடித்தா அம்பலப்பட்டு போயிடுவாங்க, பிடிபட்டுருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. காலப்போக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பாருங்கள் என்ன நடக்கும் மட்டும் பாருங்கள். இப்போ லீமா ரோஸ் மார்டின் தான் அதிமுக அப்படி ஆனதுக்கு காரணம். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி நான் கேட்குறேன், 300 கோடி எதுக்கு நீ வாங்கின லீமா ரோஸ் மார்டின்ட்ட? நடந்த உண்மை இது. 225 கோடி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஏடிஎம்கேயோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்குது. 25 கோடி ரொக்கமா கையில வாங்கியிருக்காரு. வெக்கமாவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி? உனக்கு எடப்பாடி பழனிசாமி வாங்கினாருங்க 300 கோடி லீமா ரோஸ் மார்டின்ட்ட. கட்சி சேரும்போது சொல்றீங்க? ஆமா, 225 கோடி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன், ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. 25 கோடி கையில வாங்கியிருக்க. வெக்கமா இல்லையா உனக்கு? இவ்வளவு லட்சம் கோடி அடிச்சிருக்கீங்க. நீ 5 வருஷம் சிஎம் இருந்து 2017 21 பல லட்சம் கோடி அடிச்ச. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்து பல லட்சம் கோடி அடிச்ச. இன்னும் உனக்கு எவ்வளவு வேணும் உனக்கு எடப்பாடி பழனிசாமி? வெக்கமே இல்லையா? வெக்கமான சூடு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கிடையாதா? இப்ப நீ சொல்ற கூட ஒரு வகையில் இந்த குற்றச்சாட்டுலாம் ஒரு இருக்குன்னா கூட நீங்க கடந்த பிஜேபியை ஒழித்து கட்டில் பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததில்ல. எடப்பாடிக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு. இன்னைக்கு பிஜேபி ஒரு வேளை ஜெயிக்கணும், அது காரணம் ஏதோ ஒரு எடப்பாடி. இவங்க போறாங்க இல்லையா, அவர் எடப்பாடி தன் கட்சியே நான் கடைசி வரையும் நான் தேன்ற ஒரு லெவலில் இருக்காரு. இப்போ தாந்தோடித்தனமா இருக்கணும் வச்சுக்கோமே. ஆனா அவருக்கு குறைஞ்சபட்ச யோகியத்தனம் கூட இப்ப இருந்து இங்க இருந்து போறவங்களுக்கு இல்லை இல்ல. அவங்க எதுக்கு அங்க இருந்து போறாங்க? இல்ல திமுக நீங்க அப்படிலாம் பேசணும். எவனுக்குமே யோகியதை கிடையாது. எல்லாருமே திருட்டு போய்தான். குறைஞ்சது நடந்திருக்கா இல்லையா? நம்ம மெட்ரிலா என்ன செயலாக்கணும் தான் நம்ம அதாவது பேசுவோமே. அதுதான் தோழர். இப்போ என்னன்னா இவனுங்களுக்கு தாவேகால போய் மெர்ஜ் ஆகணும். அந்த கட்சி தாவ தடை சட்டத்தால எம்எல்ஏ பதவி இழக்கக்கூடாது, பதவியும் வாங்கணும், இன்னமும் சம்பாதிக்கணும். இப்பதான் அவங்க பிளான். இல்ல அதுதான் தோழர் நான் என்ன கேட்கறேன், கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது இவன் என்னத்துக்காக போறான்னு இருக்குல்ல. அதான் தோழர், இது என்ன சொல்றதுன்னா வந்து இவன் மோசமான திருடன், அவன் பரவாயில்லாத திருடன்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. எல்லாருமே திருடன் தான். புரியுது? அவங்க எல்லாருமே ஒழிக்கப்பட வேண்டியவன் தான். அவங்க எல்லாருமே இப்ப இவனுக்கு என்னன்னா இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ அதிமுகன்ற படகு முடிஞ்சிருச்சு, டைட்டானிக் கப்பல் மாதிரி மூழ்கி போச்சு. அது இப்ப நம்ம ஏதாவது ஒரு கட்டுமரத்தை எடுத்துக்கிட்டு தாவே காண்ற கப்பல்ல போய் பொழப்பு நடத்துவோம்னு போறாங்க. இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. டைட்டானிக் படம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதிமுகல. இப்ப சிவி சண்முகமும் வேலுமணி என்னதான் இப்படி பேசுவாங்கன்றீங்க? இப்ப சிவி சண்முகம் வேலுமணி என்ன டீலிங் பேசிட்டு இருக்காங்க? எங்களுக்கு கேபினெட் தருவீங்களா? லீமா ரோஸும் கேபினெட் வேணும். எங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ தருவீங்க? நாங்கள் எங்களுக்கு வாரியம் கொடுங்க. எங்க ஆதரவாளருக்கு வாரியம் கேட்பாங்க. டீலிங் முடிச்சு எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிரும் கண்டிப்பா. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவசரம் கொடுக்க மாதிரி எதுக்கு விஜயபாஸ்கர் போய் ரிசைன் பண்ண எம்எல்ஏ பதவியை? லூசா நீங்க? இப்ப எல்லாரும் கிளம்ப போறாங்க. நீ எம்எல்ஏ பதவி விராலிமலை எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணாம நீ போயிருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. எதுக்கு நீ இப்ப அவசரப்பட்டு ரிசைன் பண்ண? ஒன்றும் புரியல. இந்த விஜயபாஸ்கர் அவசரம் கொடுக்க இப்ப ரிசைன் பண்ணிட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? உட்காந்துருக்க போற. இப்ப எம்எல்ஏ இல்லை ஒன்றும் கிடையாது. உனக்கு எப்படி அதிகாரம் கொடுப்பாங்க? இல்ல அதெல்லாம் பேசாமையா முடிவெடுப்பாங்க. நீங்க என்ன தோழர் பேசாமையான்னு கிடையாது தோழர். அப்ப எதுக்கு ரிசைன் பண்ணப்ப? ரிசைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தாழ போதுமே இடத்துல அவன் நிக்க வாய்ப்பு கொடுப்பாங்க, ஜெயிப்பாரு. அப்ப மக்கள் லூசு போயல விராலிமலை மக்கள் கிறுக்கு போயல. நான் கேட்கிறேன் இல்ல தோழர், நான் என்ன கேட்கிறேன், திரும்ப இடைத்தேர்தல் திரும்ப பல கோடி செலவு பண்ணுவீங்களா உட்காந்துக்கிட்டு? நான் மக்கள் லூசு போயல உங்களுக்கு நான் கேட்கிறேன். நீ சுயநலத்துக்கு பண்ணுவேன். அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த விஷயம் சம்பந்தமாக சபாநாயகர் சிடி பிரபாகருக்கு வந்து ஹைகோர்ட் நோட்டீஸ் வந்துருக்கு. இந்த 5 பேருடைய எம்எல்ஏ பதவி நீக்கத்தை நீங்க ராஜினாமா ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் விளக்க நோட்டீஸ் அமைச்சிருக்கு. நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. நீ ஆர்எஸ்எஸ் பாஜக கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க, நான் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல போயிருவாங்க. இது எதையுமே நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இவங்க எதோடய டீலிங்ல போவாங்க. இவங்களுக்கு தேவை பணம், பதவி, அதிகாரம். அதுக்காக ஆர்எஸ்எஸ் பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல தான் இருக்காங்க இவங்க எல்லாரும். இப்ப ஹைகோர்ட்ல இருந்து ஒரு இது வந்தது டைரக்ஷனு, சொத்துக்கள் 500 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஃபுல்லா முடக்கியிருக்காங்க மார்டின் குடும்பத்தோட சொத்துக்களை. இவங்க ஆர்எஸ்எஸ் பாஜக கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க, போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அதான் நடக்க போகுது. இப்போ இவனுங்க வந்து நல்லாட்சி கொடுப்பதற்கு வரலன்றது நல்லாவே தெரியுது. புரியுதா உங்களுக்கு? இது பழைய கதை தான். இதே கொள்ளை, இதே லஞ்ச லாவண்யங்கள், இதே திருட்டு மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கிறதா நடக்க போகுது. இது ஒன்றும் பெரிய புரட்சியில நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது நல்லா தெரியுது. இப்போ போக போக நமக்கு நிறங்கள் தெரிகிறது. மார்டின் குடும்பத்துடைய நிறங்கள், அவருடைய செயல்பாடுகள் தெரிகிறது. சரி, அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா எல்லாமே லீமா ரோஸும் ஆதவர்ஜனோட ஸ்கெட்ச் போடுத்தேன் தாவக்காவுக்கு ஷாப்பிங் பண்ணுறாங்க முன்னாள் முதல்வர் சொன்ன மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோமே.
அப்போ இதில் வந்து ஒரு ஐடியாலஜியாக பொலிட்டிக்கல் காலேஜோட எப்படி பேசக்கூடிய சிபிஎம் சிபிஐ விசிகா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஆளுநராட்சி உள்ளே வரக்கூடாதுக்காக ஆதரவு இருக்கோம். அதில் ஒரு படி மேலே போய் விசிகா போய் அமைச்சர் பதவியில் உட்காந்துருக்கு. இப்போ இவங்க நிலைமை இப்போ ஆளுநராட்சி வரக்கூடாது தான் நீங்கள் ஆதரிச்சிங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன், அப்போ எதுக்கு போய் அமைச்சர் பதவி வாங்கினீங்க? விசிகா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு போய் அமைச்சர் பதவி வாங்கினீங்க. நான் சொல்கிறேன், நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து திமுகன்ற கூட்டணியே இல்லை, இந்தியா கூட்டணியே கிடையாது, அலையன்ஸே இல்லை அப்படின்றீங்க. நான் என்ன கேட்குறேன், சிபிஐ சிபிஎம் இந்த வெளியே இருந்து ஆதரவுன்ற உருட்டுலாம் உருட்டாதீங்க. வீரபாண்டியனோ சண்முகமோ தயவுசெய்து நேராக போய் அமைச்சர் பதவி ஒன்று வாங்குங்க, வாங்கி உள்ளே போய் செட்டில் ஆயிருங்க தயவுசெய்து. அதுதான் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன். நான் ஏன்னா பணம் பதவி பெட்டினா எல்லாருமே மாறிடுறாங்க, யாரையுமே நம்ப முடியலங்க. நான் இந்த தேர்தல் எனக்கு கிடைச்ச ஒரு பாடம் அதுதான், யாரையுமே நம்ப முடியலங்க. பணம் பதவி பெட்டினா எல்லாம் மாறிடுறாங்க, நிறம் மாறிடுறாங்க. இப்போ தயவு செய்து போயிருங்கன்ற நான் அந்த அலையன்ஸ்லேயே போயிருங்க, தாவே கூட அலையன்ஸில் போயிருங்க, ஓப்பனாக பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். நான் வந்து நடக்கிற நிகழ்வுகள் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் நீங்கள் உங்கள் நிறங்கள் எப்படி மாறுன்றது நல்லா தெரியுது. இந்த கொள்கை தத்துவம் கோட்பாடு இனிமேல் தயவுசெய்து பேசாதீங்க. இந்த அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சியம் புரட்சி கிளர்ச்சி செங்கோடி ஒன்றே தீர்வு தயவுசெய்து இனிமேல் பேசாதீங்க. நேராக தாவே கலப்பி சேர்ந்துருங்க. ஓப்பனாக நான் சொல்கிறேன், அது கம்யூனிஸ்ட் கட்சி தான், கம்யூனிஸ்ட் இல்லைங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தயவுசெய்து தாவே கலப்பி நல்ல கண்ணு சங்கரையால வச்சு இனிமேல் பேசாதீங்க. யாரும் இந்த புரட்சி ஜீவா அது இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பாலன் கீழெல்லாம் பேசாதீங்க. இனிமேல் எல்லாம் போய் தாவே கலை சேர்ந்துருங்க. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். நான் யார் மேலுமே நம்பிக்கை எனக்கு இல்லை. இப்போ நான் விசிகா மேலே நம்பிக்கை இல்லை, சிபிஐ மேலே சிபிஎம் மீது யார் மீதுமே இப்போ நம்பிக்கை நான் இழந்துட்டேன் மொத்தமாக. இவர்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க, எப்படி அப்படி வார்த்தைகள் ஜாலங்கள் பண்றாங்க, நிலைப்பாடுகள் எப்படி மாத்துறாங்கன்னு நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. நமக்கு நீங்க அப்படி அப்செட் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரீம் போறது சரியா? ஏன்னா நீங்களே பல மேடைகள்ல சிபிஎம் மேடல சிபிஐ மேடல விசிகா மேடலாம் பேசிருக்கீங்க. உடனே அப்படி முடிவு இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை பார்த்தாக நாங்கள் ஒரு மாதிரி நினைச்சோம்ப்பா, ஆனால் அதிமுக உடைச்சு குதிரை பேர் நடந்து இது கூட வருது, அதனால நாங்கள் ஒரு வெளியேறன்னு சொல்லும்போது அது நம்பி. சரி, இப்போ நான் கேட்கறேன், ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக அறிக்கை விட மாட்டீங்க, ஏன் கண்ணம் தெரிவிக்க மாட்டீங்க, உள்ளுக்குள்ள இருந்தே சீர்திருத்தம் பண்ண மாட்டீங்க, ஏன் கேள்வி எழுப்ப மாட்டீங்க, ஏன் கேள்வி எழுப்ப மாட்டீங்க? இல்லை இப்போ ஆட்டோமேட்டிக்காக 15 எம்எல்ஏ சிவி சண்முகம் வேலுமணிலாம் பேசி இங்கே வருகிற பொழுது அவங்க ஒரு முடிவுக்கு தெரிஞ்சோம்ல, குதிரை பேர் நடக்க போகுது தெரிஞ்சு போச்சு, அது உடனே ஆக்ஷன் எடுங்க, ஸ்டாண்ட் எடுங்க பார்ப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்று நீங்கள் வாங்கி எம்எல்ஏ பதவி, நீங்கள் வாங்கக்கூடிய எம்பி பதவிகள் அனைத்துமே திமுகவோட ஓட் பேங்க். அதை மறந்துட முடியுமா, மறுக்க முடியுமா? நீங்கள் எப்படி பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீங்கள் வீரபாண்டியனும் இவர் நம்ம சண்முகம் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் திமுக வந்து கூட்டணியே கிடையாது, பந்தமே கிடையாது, திமுக கூட்டலாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் வெளியேறிட்டோம், என்ன பேச்சு? நீங்கள் கோவமா அப்படியே ஆச்சாபூச்சம் கத்துறீங்க. நான் பார்க்குறேன், அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கு நமக்கு. இதெல்லாம் நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களோட பேச்செல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்கு எனக்கு. அது ஒத்துக்கோங்க தயவுசெய்து. திமுகவோட ஓட் பேங்கால தான் இன்னைக்கு எல்லாருமே நீங்க எம்எல்ஏ எம்பி இருக்கீங்க, காங்கிரஸ்ல இருந்து சிபிஐ சிபிஎம் விசிகா. நன்றியை மறக்காதீங்க தயவுசெய்து, உண்மையை பேசுங்க தயவுசெய்து. அவங்க ஓட் பேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு, அதான் நீங்க எம்எல்ஏ எம்பி. இல்லைன்னா நீங்க அட்ரஸே கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே. நான் சொல்றேன், திமுகவோட ஓட் பேங்க் தான் உங்களுடைய ஓட்டு பதவி எல்லாம் அதிகாரம் எல்லாம். அது இல்லைன்னா நீங்க இதை மறுக்க முடியாது நம்மளால. இதை நான் என்ன கேட்கறேன், இன்றளவும் பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி, இந்திய அளவில் களமாடக்கூடிய ஒரு கட்சி, இந்தியாவுக்கே பாஜக அரசு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். மறுக்க முடியுமா? திராவிட இயக்கம் தான் மறுக்க முடியுமா? அண்ணா பெரியார் கலைஞரை பேசுற கட்சி யாரும் எது இருக்கு நீங்க தமிழ்நாட்டில்? அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சி எது இருக்குது நீங்க தமிழ்நாட்டில்? தாவேகா பேசுனா சும்மா பேசும், அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். திமுக தான், அதை மறுக்க முடியாது. இல்லை இப்போ இவங்க எல்லாம் உள்ள வரும் பட்சத்தில் இப்போ இவங்கெல்லாம் வெளியேறக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குல்ல. தோழர் வெளியேறுங்க, நீங்க தயவு செய்து நீங்க வெளியேறுங்க, வெளியேறி போயிருங்க. தாவேக்காக்கு எதுக்கு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? நான் சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க, நீங்க அப்படி சொல்ல வரல. நீங்க ஒரே தான் தாவேக்காக்கு போங்க. அவங்க என்ன நேற்று வந்து தாவேக்கா இன்னைக்கு அவங்க போவாங்களா? கூட்டணி வேணா போவாங்க, தவிர தாவேக்கா கட்சி யாரும் மாற மாட்டாங்க. அப்பெல்லாம் உடனே அப்படி நம்ம வந்து யாருமே நான் நம்ப முடியல. இது நான் என்ன சொல்றேன், கூட்டணிக்கு நீங்க போங்க தான் நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவேளை இப்போ அதிமுக உடைத்து இவர்கள்லாம் இங்கே வரும் பட்சத்தில் சிவி சண்முகம் வேலுமணினால இந்த அதிமுக ஒரு பேர் அது 1/3 கூட இங்கிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு என்ன ஆகும், நெருடல் வந்துடும். அப்போ சிபிஎம்மோ சிபிஐயோ விசிகா ஒரு முடிவெடுத்து வெளியேற வர வாய்ப்பு இருக்குல்ல. அது ஏன் அப்படி ஒரு நெருடல் வந்தா நம்ம பார்ப்போம். புரியுதா? நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தாவேகாக்கு போறதும் உங்க விருப்பம், தாவேகா கூட்டணிக்கு போறதும் உங்க விருப்பம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வெளியேறதான் விருப்பம் தானே. வெளியேறது பார்ப்போம், அது நடந்தா பார்ப்போம். நான் வந்து இந்த கூட்டணியில போயிட்டு இந்த மந்திரி அமைச்சர் வாங்குறது, பதவியை வாங்குறது, வெளியே இருந்து ஆதரவு நாடகத்தை போடுறது, டப்புன்னு போய் உள்ளுக்குள்ள நாங்கள் திமுக கூட்டணியே இல்லைன்றது, இந்த வாய்ச்சோடால் பேச்செல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா அதனால நீங்க தாவேகா போனாலும் போங்க, இல்லை தாவேகா கூட்டணிக்கு போனாலும் போங்க, அது உங்க விருப்பம் தான். நான் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நீங்க உங்க கேட்டா சொல்லுவாங்க, பூசி முழுவாங்க, அங்கேயும் பெரியார் இருக்காரு, அங்கேயும் அம்பேத்கர் இருக்காரு, மார்க்ஸ் மட்டும் தான் நான் சேர்க்கல, அதையும் சேர்த்துருவாங்க, அதெல்லாம் எல்லாம் 1000 உருட்டுவாங்க. எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வந்து என்னன்னா, நீங்கள் பாதை மாறிவிட்டீர்கள், கருத்தியல் கொள்கை கோட்பாடு தத்துவத்திலிருந்து விலகி விட்டீர்கள்.
நீங்க வந்து ஆக்சிலேஷன் மோடுக்கு போயிட்டீங்க. அந்த மாதிரி ஆளை நம்ம நம்ப முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, கொள்கை உறுதி இருக்கிறவங்க வந்து அது நிலைப்பாட்டில் கரெக்டா இருப்பாங்க. கண்டனம் நீங்க பதிவு பண்ணலையே, ஒரு மாசமா வந்து இத்தனை பாலியல் அக்கிரமங்கள், இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, ஏன் சிபிஎம் அமைதியா இருக்கு, ஏன் விசிக அமைதியா இருக்கு, எங்க போராட்டங்களே முன்னெடுக்கல? போன ஆட்சியில் 5 வருஷம் RSS பாஜக சனாதனத்தை ஒழிப்போம், சங் பரிவாரை ஒழிப்போம், எத்தனை போராட்டம் வாரம் இப்ப ஏன் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க போராட்டம்? 3 பேருமே நான் கேட்கிறேன், ஏன் பண்ண மாட்டீங்க போராட்டம்? அப்ப நாடகமா அது? அப்ப பணங்காசு பதவி வந்து எல்லாம் மாறிடுவீங்களா? இப்படியே ஓப்பனா தான் நான் கேட்கிறேன். எனக்கு நான் கூச்ச நச்சனா, எனக்கு வருத்தம் கிடையாது. நான் கொள்கையில் உறுதியா இருக்கேன், பாதையில தெளிவா இருக்கேன், கேள்வி கேட்க தான் செய்வேன். ஏன் இப்ப போராட்டமே நீங்க பண்ணல? ஒரு மாசமா நீங்க எதுக்குமே எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது எவ்வளவு போராட்டம் நீங்க பண்ணுவீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு? இப்ப ஏன் போராட்டத்தையே காணா? புரட்சி கிரட்சி எல்லாம் காணா, எழுச்சி, அடுத்த பாய்ச்சல் ஈச்சல், எங்க பாய்ச்சலையும் காணா, சைலண்டா உட்காந்து கிடைக்கீங்க வீட்டுக்குள்ள, 50 பேர் ஆபீஸ்க்குள்ள கிடைக்கீங்க. இதெல்லாம் தயவுசெய்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கொள்கை தெளிவு உள்ள, கொள்கை உறுதி உள்ள, கொள்கை கூர்முனை உள்ள நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாசமான? ஏன் நிறங்கள் மாறுது? ஏன் சாயம் வெளுக்குது உங்க சாயம்லாம்? தயவு செய்து இது வந்து நீங்க பண்றது மக்களுக்கு நீங்க அநீதி பண்றீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாசமா எத்தனை பாலியல் அக்கிரமங்கள் நடந்து 105ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு 175 130. ரைட், ஏன் நீங்க கண்டனம் தெரிவிக்கல? ஜாதிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அப்ப இதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஏன் நீங்க போராடல? ஏன் அந்த புரட்சி எல்லாம் பண்ணுவீங்களே பண்ண மாட்டீங்க? டப்பு ஸ்பாட்டுக்கு போய் போராட்டம் பண்ணுவீங்களே பண்ண மாட்டீங்க? அப்ப எல்லாருமே விலை போயிட்டீங்களா? பதவிக்காக நீங்க எல்லாம் அப்படியே போயிருவீங்களா? அப்படிதான் வருது, கேள்வி கேட்க தோணுது நமக்கு. ஆகையால் இதுல நான் என்ன பாடம் கத்துறேன், தேர்தல் முடிவுல இருந்து யாரையுமே நம்ப கூடாத பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடம் தான் அது. அப்படிதான் தெரியுது இவங்க நடவடிக்கைலாம் ரொம்ப மோசமா இருக்கு, அருவருப்பா இருக்கு, கேவலமா இருக்கு. மக்கள் பார்த்து தான் இருக்காங்க எல்லாத்தையும். நீங்க வந்து போன ஆட்சியில திமுக எப்படி இருந்தீங்க? நான் எல்லாரும் தான் சொல்றேன், ஐயோ ஷாஜகான் எல்லாம் தயவு செய்து ரொம்ப டூ மச்சா இருக்கு பேச்சு. திமுக துடை தெரியப்படும், இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் என்ன பேச்சு? அவர் பேசுறாரு அமைச்சர் ஷாஜகான். நீங்க போன ஆட்சியில நீங்க எல்லாரும் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க எப்படி நிறம் மாறுறீங்க? இதுதான் வந்து மக்கள் பார்த்தா இருக்கிறாங்க எல்லாத்தையும். மக்கள் வந்து அவங்க தீர்ப்பு அளிப்பாங்க, அந்த நேரத்துல மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஏரியா. நேற்று வந்து வைகோ அவர்கள் முதல்வரை சந்திச்சு பேசியிருக்காரு. அது மரியாதை மிக்க சந்திப்புன்னு ஒரு ஊக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு துரை வைகோ ஒரு விஷயத்தை உடச்சி பேசியிருக்காரு. நாங்கள் வந்து எங்கள் எம்எல்ஏக்கு 2 பேர் வந்து ராஜினாமா செய்வதையோ இல்லை நாங்கள் வந்து டிவி கூட்டணிக்கு போகிறதே வர 20 முடிவெடுப்போம். கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னாக்க, மதிமுகவும் திமுக கூட இருந்து வெளியேறி அவர்களோட 2 எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி ராஜினாமா பண்ணுற பாணியில் போகிறாங்களோ அதே வேலை இவரும் செய்கிறார். இப்போ இதுக்கு பின்னாடி லீமா ரோஸோ அல்லது ஆதவர்கன் எடுத்துக்க முடியுமா என்ன? இப்போ மதிமுக இப்போ முடிவு எடுத்துருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது. தோழர் வைகோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரபாகரனோட பயணமானவர். ஏன்னா அவர் வந்து உண்மையிலே விடுதலை புலிகளுக்கு அவர் செய்த உதவிகள் நம்ம மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய போராளி, நல்ல தலைவர் தான் ஒரு காலத்தில். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நடவடிக்கைகள்லாம் வந்து ரொம்ப அருவருப்பாகவும் வருத்தமாகவும் இருக்கு. எனக்கு இதுதான் ஓப்பனாக நான் பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக ஆட்சி வந்து விஜய் முதலமைச்சரானது வைகோக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ குஷியா இருக்காரு. விஜய் வீட்டுக்கு வந்து தாம் தூம் குதிக்கிறாரு, ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு நமக்கு. இதெல்லாம் இப்போ துரை வைகோலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 சீட்டு நாங்கள் ஜெயிச்சது வந்து உதயசூரியன் சின்னத்தை ஜெயிக்கலன்னா நாங்கள் தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்போம் பேசுறாரு. அதான் சொல்றேன் இல்ல, எல்லாம் பணங்காசு பார்த்தீங்கன்னா மாறிடுறாங்க. தாண்டி ராஜினாமா பண்ற அளவுக்கு போறதா அதான் ராஜினாமா பண்ணுவாங்க. தாவேகால இவங்களும் போய் இப்ப மதிமுக வந்து பெற்று தாவேகால போய் சேர்ந்தாலும் ஐக்கியமாக கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களும் சோபா பேசுன்னு சொல்றதா? அதான் சொல்றேன் இல்ல, பணங்காசு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறுறாங்க. புரட்சிக்காரனே கோமாளியா மாறிடுறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? நான் இப்ப அப்படிதான் இருக்கு நிலைமை. இப்ப நீ வைகோ பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு வியப்பா இருக்கு, துரை வைகோ பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு வியப்பா இருக்கு. போன ஆட்சியில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி மாறி இருக்காங்கன்னு. தாவேகாலே போய் சேர்ந்தாலும் சேருங்க, இல்லை கூட்டிங்க போனாலும் போங்க, யாரு போனாலும் கவலை இல்லை. அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல், திராவிட இயக்கம் யாரை நம்பியும் கிடையாது. அதற்கு அப்படி ஒருவேளை அப்படி நீங்க எல்லாரும் அங்க போகும் பட்சத்துல அப்ப டிவிக்குள்ள ஏதோ ஒரு அவங்க மேல ஒரு நம்பிக்கை, அவங்க ஒரு தூய ஆட்சி கொடுப்பாங்க அல்லது ஒரு ஐடியாலஜி ஆட்சி கொடுப்பாங்க நம்பிக்கையில போறாங்களா? அல்லது இப்போ டிவிக்கே தன்னை வந்து தூய சக்தின்னு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் கிளைம் பண்ணுது. அதற்கு இந்த செயல்பாடுகளும் ஒரு முன்னுக்கு முரணா இல்லையா? இப்போ டிவிக்கோட நிலைப்பாடு உண்மையிலேயே தூய சக்தியின் நோக்கத்தில் தான் கழட்டி கொண்டாடுறாங்களா? அல்லது இன்னைக்கு அரசியல் தந்திரத்தில் வேறு வழி இல்லைங்க, சரியான இதெல்லாம் அவசியம் தேவைப்படுங்கிற அடிப்படையில் சமரசம் செய்து கொண்டு விலக்கி உண்மையிலேயே சோபா மாடல் அரசாக இருக்கிறதா? தோழர், ஒரு 35% மக்கள் தான் தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்கான். தயவுசெய்து அதை நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க. 65% வந்து தாவேகா விரும்பல, விஜய் முதலமைச்சர் விரும்பல. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எந்த நேரம் வேணாலும் இந்த கிராஃப் மாறிடும். அடுத்த தேர்தலில் கூட மாறலாம், எப்போ வேணாலும் மாறலாம், இடையில் தேர்தல் வந்தா கூட. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 மாத ஆட்சி எப்படி இருந்ததுன்றது உங்க மனசாட்சிக்கு தெரியுமா இல்லையா? உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா
உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா எப்படிப்பட்ட அவலங்கள் நடந்திருக்கு? லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ என்ன, பாலியல் அக்கிரமங்கள் என்ன, கொலைகள் என்ன, எவ்வளவு பிரச்சனைகள், ஜாதி ஆணவ படுகொலைகள் என்ன, எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணாங்க? ஆர்எஸ்எஸ் பாஜக உங்க நிலைப்பாடு என்னன்னே தெரியல. இப்போ வரைக்கும் நம்ம எதிரியே ஆர்எஸ்எஸ் பாஜகவும் மத்திய ஒன்றிய அரசும் தான். அது இருந்து உங்க நிலைப்பாடு என்னன்னே தெரியல. இப்ப வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க, எங்க கிட்ட பொருளாதாரம் இல்லைங்க, அது திட்டங்களை அமல்படுத்த முடியலன்னு கூட உங்க சொல்லுவாங்க. அப்படித்தான் வருவாங்க. எப்படின்னா வெள்ளை அறிக்கையை விட்டு இந்த திட்டங்களை அமல்படுத்த எங்கள்கிட்ட வந்து பணம் இல்லைங்க, அதனால சில திட்டங்களை அமல்படுத்த முடியாதுங்க, பணம் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலான்றாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியை ஃபுல்லா அமல்படுத்த முடியாத காரணம் தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னு முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல அப்படி சொல்றவங்கதான் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் நாட்டிலேயே 2வது பொருளாதார அதற்கு காரணம் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதுவும் சொல்றாங்க இதுவும் சொல்றாங்க. எப்படி நம்ப முடியும்? கஜானா காலின்னு சொல்றாங்க. அவர் பொருளாதாரத்துல 35 லட்சம் கோடி வருமானம் ஈட்டுறதோட முன்னிலை இருக்குன்றாங்க. என்ன புரியல? அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுடைய 100% வருமானத்துல ஈட்டக்கூடிய வருமானத்துல 85% வந்து அரசு ஊழியருக்கும் ஆசிரியருக்கும் போயிருது. புரியுது உங்களுக்கு? மிச்சம் 15% வச்சு தான் நீங்க கவர்மெண்ட் நடத்தணும். நீங்க ரோடு போடுறது, நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்வி கில்வின்னு எல்லாத்துக்கும் நீங்க செலவு பண்ணணும். 85% பென்ஷனுக்கும் போயிருது. யோசிச்சு பாருங்க, ஒரு மாநில வருவாயில 85% இதுக்கே போயிருது. மிச்சம் 15% வச்சு தான் நீங்க கவர்மெண்ட் நடத்தணும். இல்ல இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணாரு, 4000 மாசம் கொடுக்குறேன்னாரு அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு, 2500 ரூபாய் சொன்னாரு மகளிர் தொகைக்கு, 25 லட்சம் ரூபாய் காப்பீடு சொன்னாரு, ஹெல்த் காப்பீடு சொன்னாரு, மருத்துவ காப்பீடு. அதுக்கடுத்து 25 லட்சம் ரூபாய் வந்து எஜுகேஷன், அப்ராட் ஃபாரின் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறேன்னாரு. அப்புறம் 6 சிலிண்டர்னாரு. எப்படிங்க இதை பண்ண முடியும்? எப்படிங்க இதை பண்ண முடியும்? இப்ப நீங்க 85% எப்படிங்க குறைக்க முடியாது? அதுல மெஜாரிட்டி ரெவன்யூ டாஸ்மாக்ல இருந்து வருது. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, 715 கடை அவர் அடைச்சாருன்றாரு, அதுவே பொய். இங்க அடைச்சு அடுத்து ரீலோகேட் பண்றாங்க. இங்க அடைக்கப்பட்ட கடை வந்து அடுத்த ஒரு 15 மீட்டர் தள்ளி ஒரு 20-100 மீட்டருக்குள்ள ரீலோகேட் பண்ணப்படுது. இங்க அடைச்சாங்க திறக்கிறாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதை. அப்ப இதுதான் தமிழ்நாட்டுடைய மாநில வருவாய், இந்த இன்கம் இதுதான், ஜிடிபி இதுதான். இந்த லெவலுக்காவது கூட திமுக வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க தயவு செய்து. அப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், 13 லட்சம் கோடி, நீங்க 10 லட்சம் கோடி சொல்லாதீங்க, 13 லட்சம் கோடி தான் கடன், 10 லட்சம் கோடி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு கேளுங்க. இந்த 2000 முதல் கொடுக்க முடியாது. அதுக்கு மாறாக மின்சார கட்டணமும் பஸ் கட்டணம் உயர போகுதுன்னு சொல்றாங்க. இல்ல ஆமா, அது உயரதான் போகுது. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களால மேனேஜ் பண்ண முடியாதுங்க. உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இன்னும் நீங்க அதிக கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு போவீங்க. உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. இவரோட திட்டங்களை அமல்படுத்தணும்னா தோழர், வருஷத்துக்கே பல லட்சம் கோடி, எப்படி ஒரு 6 லட்சம் கோடிக்கு மேல தேவைப்படுது. இவர் திட்டங்களை மட்டும் அமல்படுத்துறதுக்கு வருஷத்துக்கு 6 லட்சம் கோடி தேவைப்படுது. 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்ப நீங்க இன்னும் கடன் சுமை ஏத்த போறீங்க. அதான் நடக்க போகுது. ஓகே, அப்ப இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப டிவிகே நடக்கிற செயல்பாடெல்லாம் பார்த்தா டிவிகே இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு தூய சக்தியா தீய சக்தியா? தோழர், இன்னும் கரப்ஷன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க இன்னும் ரேம்படா எதுவும் பண்ணல. ரேம்பண்ட் கரப்ஷன்ற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணால எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பண்ணதை நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த எம்எல்ஏ பர்ச்சேஸ்ன்றது இப்போ முடிவுக்கு வரப்போகுது. இப்ப தெரிய போகுது. இப்ப இன்னும் ஒரு 2-3 நாள், ஒரு வாரத்தை தெரிஞ்சிடும். அப்ப அது ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரு லீகலா நம்ம வைக்கக்கூடிய ஒரு கரப்ஷன் குற்றச்சாட்டு. ஒரு குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கு, சோஃபாக்கள் பரிமாறப்பட்டிருக்குன்றத ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரேம்பண்ட் கரப்ஷன், ரேம்பண்ட் நான் சின்ன கரப்ஷன் நான் கண்டுக்க மாட்டேன். கரப்ஷன் இல்லாம ஒரு கவர்மெண்ட் நடக்காது. ரேம்பண்டா பெரிய கரப்ஷன் இன்னும் வரைக்கும் பண்ணல. அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படிதான் இருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. 1 வருஷம் கழிச்சு அப்புறம் அடிப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு. ஆமா, இப்ப வந்து என்னன்னா, லா அண்ட் ஆர்டர்ல கம்ப்ளீட் ஃபெயிலியர், மாற்றுக்கிறதே கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் அக்கிரமங்கள் கம்ப்ளீட் ஃபெயிலியர், கொலைகள், ஜாதி ஆணவ படுகொலை தடுப்பதில் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கொள்பவன் தான் தன்னை ரிஃபார்ம் பண்ணிக்குவான். இதை தயவு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேகா புரிஞ்சுக்கணும். இது ஃபேரான விமர்சனமா நான் வைக்கிறேன். திருத்திக்கோங்க உங்களை தயவு செய்து. இன்னொன்னு, ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்த்து இவங்க எந்த நிலைப்பாடுமே இது வரைக்கும் அறிவிக்கல. மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து இவங்க எதுவுமே பண்ணல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ரெஷர் பண்ண போறான். இவங்க பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்க. தயவு செய்து மார்டின் குடும்பம், லீமாரோஸ் மார்டின், ஆதவர்ஜுன் அவர்கள், உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த ஆட்சி அதிகாரத்தை சரியா பயன்படுத்துங்க. மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து. நான் திரும்பி சொல்லிடுறேன், பல நேர்காணல்ல நம்ம சேனல்லே பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேராபத்து. இதனால அல்டிமேட் ஆபத்து யாருக்குன்னா தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். எங்க இதெல்லாம் தான் எல்லாம் விடிய போகுது. தயவுசெய்து புரிந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய மக்கள் தீர்ப்பின்படி அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஆட்சியை வந்து நல்லாட்சியா நடத்துங்க. இல்லைன்னா அனைவருக்கும் வீழ்ச்சின்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுடுறேன். விவாத சொல்ல அறக்கிறது நேரம் ஒதுக்க மாட்டேங்க. நன்றி தோழர்.